குற்றச்செயல்களின் கூடாரமாக மாறிவரும் தமிழர் தாயகம். அண்மை காலமாகவே தமிழர் தாயகத்தில் இடம்பெறும் சில சம்பவங்கள் மக்கள் மத்தியில் அச்சத்தை விதைத்துள்ளன. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, மோதல்கள், தாக்குதல்கள், போதைப்பொருள் பாவனை மற்றும் பெண்கள், சிறுவர் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. கடந்த வாரம் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து இனந்தெரியாத நபர் ஒருவர் வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார். பொது இடங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. அதேபோன்று கடந்த வாரம் முல்லைத்தீவின் முள்ளியவளை பிரதேசத்தில் 13 வயது மாணவி ஒருவர் கர்ப்பம் தரித்துள்ள சம்பவம் அனைவர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதேபோன்று நேற்று யாழ் ஊர்காவற்றுறை பகுதியில் காணாமற் போன சிறுமிகள் இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். இது அப்பகுதியை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள், சிறுமிகள் மீதான வன்புணர்வு சம்பவங்களின் அதிகரிப்பானது அவர்களுக்கான பாதுகாப்பையும் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. மேலும் வன்புணர்வுக்கு உட்படுத்திய பெண்களை கொடூரமாக கொலை செய்வதும் சர்வசாதாரணமாக இடம்பெற்று வருகின்றமை வேதனைக்குரிய விடயமாகும். இன்றைய காலகட்டத்தில் எமது தாயக பகுதிகளில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் என்பன பெரும்பாலான குற்ற செயல்களுக்கு மூல காரணமாக அமைகின்றது. போதைப்பொருள் பாவனையானது பல இளைஞர்களின் வாழ்வு கேள்விக்குறியாக்கியுள்ளது. பெரும்பாலும் போதைப்பொருள் கடத்தல் விடயங்களில் ஆவா குழுக்களே முதன்மையாக செயற்பட்டு வருகின்றன. ஆவா குழுக்களுக்கு பின்னணியில் ஆதரவாக ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் செயற்படுவதாகவும் அவர்கள் யாரென்று கூடிய விரைவில் தெரியவரும் என கூறப்படுகின்றது. 2 தினங்களுக்கு முன்னர் யாழ் அச்சுவேலி பகுதியில் சட்டவிரோத முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட 250 மீட்டர் கசிப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் அம்பாறை ஆலையடி வேம்பு பிரதேசத்தில் வாழ்வெட்டு குழு ஒன்றினால் வீடு புகுந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் தினசரி ஓரிடத்திலாவது வாழ்வெட்டு, பெட்ரோல் கொண்டு வீச்சு, பண மோசடி, அடையாளம் தெரியாத சடலங்கள் மீட்பு போன்ற குற்ற சம்பவங்கள் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன. இவ்வாறான குற்ற செயல்களுக்கு தீர்வு என்ன? இவ்வாறான கொடூர குற்றச்செயல்களை மேற்கொள்ளும் குற்றவாளிகள் எங்கிருந்து வருகின்றனர்? இவ்வாறான குற்ற செயல்கள் எவ்வாறு இடம்பெறுகின்றன? இதற்கு ஏதுவாக அமையும் காரணங்கள் என்ன? குற்றவாளிகள் எவ்வாறு சுதந்திரமாக நடமாடுகின்றனர்? இலங்கையில் தமிழர் தாயகமானது சர்வதேச ரீதியில் கவனிக்கப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறான குற்ற செயல்கள் தாயகத்தின் மீது அவப்பெயரை ஏற்படுத்தும் அல்லவா? எமது தமிழ் அரசியல்வாதிகளே, நீங்கள் எமது மக்களுக்கு அரசியல் தீர்வு பெறுவதை காட்டிலும் முக்கியமான விடயம் எமது தாயகத்தினுள் எமது பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவது ஆகும். எனவே எமது அரசியல் தலைமைகள் இவ்விடயத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். உங்கள் தலைமைத்துவ சண்டைகளையும் பொது வேட்பாளர் ஆசைகளையும் கொஞ்சம் தூரமாக வைத்துவிட்டு எம் மக்களின் பாதுகாப்பை முதலில் உறுதிப்படுத்துங்கள்.